வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கோதுமை மாவில் முறுக்கு செய்ய போகிறோம். கோதுமை மாவை இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரியே நம்ம 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் மாவை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு செய்யலாம். அப்படி இல்லைனா கடாயில் சேர்த்துட்டு பொறுமையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு முறுக்கு செய்யலாம். நம்ம இஷ்டம்தான். இப்போ நான் கடாயில் மாவை சேர்த்துட்டு வறுத்துட்டு முறுக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 1.5 கப் அளவு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக இதை நம்ம கலர் மாறாமல் 10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் ஓமம், இது கூடவே 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கையிலே கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம கையிலே சுற்றுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி முறுக்கச்சா இருந்தால் மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தாலே போதும். நம்ம அலுமினியம் முறுக்கச்சில் தான் சேர்த்து செய்ய போகிறோம். அதில் நம்ம பிழியும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அச்சில் நம்ம முறுக்கு செய்யும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மாவு நம்ம பிசையும் போது கொஞ்சம் லூஸாக தான் பிசையணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டார் இருக்கிற முறுக்கச்சியை இதில் சேர்த்துட்டு இந்த முறுக்கச்சில் 3/4 அளவு வர மாதிரி மாவை சேர்த்துட்டு ஜல்லிக்கரண்டியில் கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிக்கலாம். இதே மாதிரி 4-5 முறுக்கு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சுற்றி வச்ச முறுக்கை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா கலர் மாதிரி எண்ணெய் கொதிப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா கலர் மாதிரி எண்ணெய் கொதிப்பெல்லாம் அடங்கி சூப்பராக நமக்கு கோதுமை மாவு முறுக்கு தயாராகிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.